இந்த ஹீரோயினுக்கு இந்த மாதிரி லுக்கு கொடுத்தா அட்டகாசமா இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து ரசிச்சதுங்க. ஒரு ரீக்ரியேஷன் வீடியோவா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சும்மா ஒரு மேக் ஓவர் ஏதாவது ஒன்று பண்ணுனா எதுக்கு போய் மாடலே சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சாதாரண பொண்ணுங்களாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஒரு 10 வருஷமா ஒரு பேஜ் எங்கிக்கிட்டே இருக்கு. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் ஃபீமேல்ஸ் வந்து வெறும் மாடல்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவார். அதுவும் வெள்ளையாக இருக்கிற ஸ்கின் டோனுக்கு மட்டும்தான் பண்ணுவார். அப்போ நீங்கள் ஏன் கேள்வி கேட்கலன்னா அது உங்களோட அறியாமை தான். ஏன் சார் இப்போ வந்து இந்த மேக்கப் இது வந்து அவ்வளோ பூமில் இருக்குது, பயங்கர பூமில் இருக்குது? ஒருவேளை மக்கள்லாம் வந்து சினிமா ஸ்டார்ஸை பார்த்து அந்த தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸில் அந்த மாதிரி பூம் ஆயிடுச்சா, இல்லை இந்த டைம் அந்த மாதிரியா? எவ்வளோ மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க, நார்மலாக இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு மேக் ஓவர்ஸ் கொடுத்துருப்பீங்க, செலிபிரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? எந்த ஹீரோயினுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணும்? ஒரு சில பேர், நான் சொல்ல விரும்பல, தூங்குறப்பவே லிப்ஸ்டிக் போட்டுட்டு தூங்குறாங்களா? நிறைய பேர் இருக்காங்க, சீரியஸ்லி நிறைய பேர் இருக்காங்க. மேக்கப் பண்ணிட்டு தூங்குறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. லிப்ஸ்டிக் இல்லாமலே இருக்கிறவங்க கூட இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன சொல்ல வரேன்னா, SVTV நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திலோத்தமா அவர் இருக்காரு. ஸோ திலோத்தமா வந்துட்டாலே வந்து அரங்கமே அதிரும். நெஞ்சில் குடியிருக்கும் பெண்கள் நிறைய வந்து அதிகமா பார்க்கக்கூடிய பேஜ் இவருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னாலே எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. ஐயோ இவ்வளோ காசு செலவாயிடும், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 499ல் இவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சூப்பரான மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப சேஃபாகவும் நம்ம நிறைய விஷயத்தை இவர்கிட்ட கற்றுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன அவ்வளோ அப்படியே உறைஞ்சி போய் பார்க்குறீங்க? புதுமையானது இல்லை, கொஞ்சம் பழசு தான், அதனால தான். ஆக்சுவலாக நிஜமாலுமே லேடிஸ் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் உங்களை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம், ஒரு சூப்பரான மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ. நார்மலாக இருந்த நீங்கள் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலிப்ரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து தாம் பேருக்கு பின்னாடி வந்து செலிப்ரிட்டி ஆர்டிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க. ஆமாம். ஆனால் அது உண்மையான அங்கீகாரம் வந்து அது உழைச்சவங்களுக்கு தான் தெரியும். பட் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் தாண்டி இந்த ஃபீல்டில் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணி அதை தாண்டி பப்ளிக்கில் வந்து பப்ளிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உட்காந்துருக்கோம். பட் அதுக்கு தேங்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காடுக்கு சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற எல்லா பீப்புளுக்கு தான் சொல்லணும். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஏன் இந்த 499 இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா மக்கள் சைடில் சில கேள்வி இருக்குது. உண்மையாலுமே இவர்கிட்ட போனால் அந்த அமௌண்ட்டுக்கு நம்மளால் கற்றுக்க முடியுமா? எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒன் ஸ்பாட் டெஸ்டினேஷன் இவர்கிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்குமா? அதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளா சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? எப்பவுமே நான் ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்டையும் வந்து வர்ற எல்லாருக்கிட்டையுமே லெட்டர்ஸ் எடுக்கிறது உண்டு. லெட்டர்ஸ்னால் அவங்களோட ஒப்பீனியன், அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி தான் நான் கேட்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு செமினாருக்குமே வந்து கமெண்ட் பாக்ஸ்ன்றது ஒன்று இருக்கும் அரமில். அந்த கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. உங்களோட தப்பான ஒப்பீனியனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஷேர் பண்ணிட்டு போங்கன்னு. அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான ஒப்பீனியன் வந்து பீப்புள் வந்து எங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. அது கல்விக்கான மரியாதை, கல்வி எந்த மாதிரின்றதுன்ற தாண்டி சில விஷயங்களை வந்து அவங்க எங்களுக்கு வந்து கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த பயணம் வந்து அந்த 499 வரைக்கும் இன்னும் தொடருது. அதென்ன அறம் மட்டும் ப்ராமிஸ்? அதுதான் அது தெரியல. ஒரு சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். அறம் மட்டும் ப்ராமிஸ்னா வந்து அறம்னா எல்லாமே தான் சேர்ந்தது, ஓகேவா? துறைக்கும் சேர்ந்தது, எல்லாத்துக்குமே சேர்ந்தது. அறம் மட்டும்னா இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் நியாயமாகவும் எல்லாருக்குமே நியாயமாக போய் சேரணுன்றதுக்காக தான் அந்த அறம் மட்டும் ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். அதுக்கான ரெகக்னேஷன் வந்து பீப்புள் எங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட நான் இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி சில ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணேன். ஓகே. அதில் நிறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றின ஒரு ஃபீட்பேக் சேஃப்டி. ஓகே. எனக்கு அங்கே போனேன், கொடுத்த காசுக்கு நான் கற்றுக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியும் இருக்குது. அப்போனா இந்த ஃபீல்டையும் வந்து இந்த பொல்லாத உலகம் விட்டு வைக்கல. கண்டிப்பாக. ஸோ அங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு சில மிஸ்பிஹேவ் இதெல்லாம் இருக்கா? நீங்கள் ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே தெளிவுபடுத்தணும். ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீல்டுமே ஃபீல்டாக தான் இருக்குது.
இந்த ஃபீல்டில் இருக்கிற பீப்புளோட ஒப்பீனியன் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ எந்த துறையாக இருந்தாலும் நம்ம உண்மையிலே குறை சொல்லக்கூடாது. அது சினிமா துறையாக இருக்கட்டும், மேக்கப் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், மாடலிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதில் இருக்கிற பீப்புள் தான் வந்து தப்பாக இருக்காங்க. சில ஓப்பனாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, துஷ்டனை கண்டா தூரமாக இருக்கணும்னு சொல்லி. இதுவும் அப்படி தான். உங்களுக்கானது அந்த இடத்துல கிடைக்கலன்னா நீங்கள் அது தூரமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எல்லா பெண்களுமே இப்போ ஒரு ஆண் கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட என்னம்மா உன் ஆம்பிஷன் தெரியாதனமா கேட்டுட்டோம்னா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றாங்க. எதனால இப்போ அவ்வளோ ஒரு இது? ஆக்சுவலி இது சொல்லப்போனால் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறது தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுன்றது இப்போ இருக்கிற யாருக்கும் அது தெரியல. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வர்றதுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பீப்புளோட மென்டாலிட்டியில் என்னென்னா ஜஸ்ட் 15 நாள் போதும், நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடலான்ற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. பட் ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா அது 0 நாலேஜ் தான் ஆக முடியும் அதில். ஏன்னா இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு படத்தில் கூட இந்த டைலாக் வந்தது, ஓகேவா, ஏன் இவங்கெல்லாம் தேவையான மாதிரி கலெக்டர்லாம் ஆக மாட்டுறாங்க? ஏன்னா அது ஆகணும்னா ஒரு 10 வருஷம் கஷ்டப்படணும் இல்லையா? இருட்டில் உட்காந்து எழுதணும், இருட்டில் உட்காந்து படிக்கணும். இவங்க 10 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க, இவங்க எங்கே படிக்க போகிறாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே. இந்த மேக்கப் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் அதிகம். பெண்களுக்கு வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஆசைகள் வந்து அதிகம். அந்த ஆசைகள் தான் இந்த மாதிரி விஷயத்த அவங்கள வந்து தூண்டுது. 10 நாளில் நானும் போயிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம், 10 நாளில் நானும் செலிப்ரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம், 10 நாளில் நானும் கார் வாங்கிடலாம், நானும் வீடு வாங்கிடலாம், அவங்க போடுற ரீல்ஸ் மாதிரி நானும் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டில் இப்போ கிராமத்தில் இருக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், சிட்டியில் இருக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இன்றைக்கி சும்மா இருந்தாங்கன்னா அவங்க அடுத்து வைக்கிற ஸ்டெப் என்னன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். ப்ளீஸ் இவங்க வேணால் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆனாங்கன்னா இன்னும் நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷத்தில் 80,000 மேக்கப் ஆர்டிஸ்ட்டை போய் கற்றுக்கிறன்ற பேரில் இங்கே சும்மா தான் இருக்காங்க. ஏன் லாஸ்ட்டாக நாங்கள் அட்டென்ட் பண்ணுற ஒவ்வொரு செமினார்லுமே இந்த ப்ரைமர் மாய்ஸ்சரைசர் பற்றி தெரியாமலே ஒரு 28,000 பேர் வந்து லாஸ்ட் 1 இயரில் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் அதுக்கு காரணம் இவங்களுடைய திங்கிங் தப்பு. அறியாமைன்றதை விட திங்கிங் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இந்த திங்கிங் மாறிச்சுன்னா மேக்கப் இண்டஸ்ட்ரி மாறும், இவங்களும் கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். திங்கிங்கை மாறணும். சரி, முதல்ல உங்களை மாதிரியான செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு மைண்ட் மாறிச்சான்னு பார்க்குறேன். ஒரு ரீக்ரியேஷன் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சும்மா ஒரு மேக் ஓவர் ஏதாவது ஒன்று பண்ணுன்னா எதுக்கு போய் மாடலே சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சாதாரண பொண்ணுங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? இது ரொம்ப நல்ல கேள்வி தான். பட் நீங்கள் என்ன கேட்குறது ரொம்ப தப்பு. ஏன்னா என் பேஜில் மாடல்ஸே இருக்க மாட்டாங்க. தெரியும் மாடல்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் ரெண்டாவது ஒவ்வொரு செலிபிரிட்டி கிட்டையும் கேட்க முடியாதுல்ல, அதான் உங்ககிட்ட நாங்கள் கொஸ்டின். அது வந்து காசு கொடுக்குற மக்கள் தான் கேட்கணும், நாங்கள் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் கற்றுக்குறீங்க, ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்க. அப்போது ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வெள்ளையாக இருக்கிற ஃபீமேலை மட்டுமே செலக்ட் பண்ணி ஒரு மேக்கப் பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எக்ஸ்போஸ் பண்ண தெரியும், அவங்க ஸ்கின் டோன் தான் நல்லாயிருக்கும், எந்த தப்பு பண்ணாலும் தெரியாது. ரெண்டாவது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு. இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு மேக்கப் சாதாரணமாக இருக்கிற பொண்ணு கூட ரொம்ப அழகாக காமிக்கும். அது அப்போ மாடலாக காமிக்கிறப்போ ரொம்ப எலிகெண்ட்டாக நம்ம காட்டலாம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, நோவாமல் நோம்பு கும்பிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அதை வந்து காசு கொடுக்குற பீப்புள் தான் அதை கேள்வி கேட்கணும். நம்ம வந்து கேட்கறதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது. பட் நம்ம பீப்புளுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்க தான் முடியும். அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலன்றது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக டஸ்கி டோன் ரொம்ப செக்ஸியாக இருக்கும்ல சார், அதை காட்டலாமே. எல்லா ஸ்கின் டோன்ஸுமே ரொம்ப அழகானது தான். டோன்ஸை விட இப்போ ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டு, இப்போ நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு என்ன பண்ண போகிறேன்? டேரெக்டாக போய் ஒரு வெட்டிங் ஈவெண்ட்ஸ் தான் அட்டெண்ட் பண்ண போகிறேன். அங்கே இருக்கிற ஃபீமேல் வந்து மாடலா? இல்லையே, கிடையாது. அங்கே நீங்கள் மாடலுக்கு பார்க்குற ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. நீங்கள் மாடலுக்கு பார்க்குற பாடி ஸ்ட்ரக்சரிங் லெவல் அவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவங்க சராசரி ஒரு காமன் கேர்ள்ஸ். அவங்களுக்கு என்ன தெரியும்? காலையில் 10 மணி ஆச்சுன்னா ஒரு பேகை தூக்கிட்டு ஆஃபீஸ் போக தெரியும், திருப்பி ஈவினிங் 7 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வர தெரியும். இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட டே வந்து பிக் டேவாக எப்போ இருக்கும்னா அவங்களோட வெட்டிங் டே அன்றைக்கி மட்டும்தான் இருக்கும். பட் அந்த டே வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போவாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து அது அவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டால் மட்டும்தான் அதை வந்து 100% கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆகும். அவங்க சரியாக பண்ணலைன்னா அங்கே நிறைய கேள்விகள் வரும். அந்த இடத்துல அவமானப்பட வேண்டிய அவசியம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டு. அதனால தான் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டதுன்னு ஃபுல் அண்ட் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலி வந்து எல்லா அகாடமிலையுமே வந்து ஒரு சேஃப் கேம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சேஃப் கேமுக்கு தான் இந்த மாடல்ஸை வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணுறது, மாடல்ஸை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறது, பூம் பண்ணிக்கிறது தன்னோட. எஸ், அவ்வளோதான்.
அது பீப்புளுக்கும் தெரியும். ஒரு 10 வருஷமா ஒரு பேஜ் எங்கிக்கிட்டே இருக்கு. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் ஃபீமேல்ஸ் வந்து வெறும் மாடல்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவார். அதுவும் வெள்ளையாக இருக்கிற ஸ்கின் டோனுக்கு மட்டும்தான் பண்ணுவார். அப்போ நீங்கள் ஏன் கேள்வி கேட்கலன்னா அது உங்களோட அறியாமை தான். உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சு கேட்காம இருக்கீங்களா, இல்லை கேள்வி கேட்கக்கூடாதுன்றது இருக்கீங்களான்றது அவங்க கையில் இருக்குது. ஏன்னா 50,000 கொடுத்தவங்க அவங்க தான். ஆமாம். இன்னொன்று சார், இப்போ இந்த மாதிரி இந்த ஃபீல்டை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு நான் காமனாக கேட்குறேன், என்ன படிக்கணும் இதுக்கு? கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எனக்கே வந்து ஒவ்வொரு நாள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 கால் வரும். அந்த 100 காலுமே நான் அட்டன் பண்ணி பேசுவேன். ஏன்னா அதுதான் என்னோட வேலை. ஓகேங்களா? அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது மட்டும்தான் என்னோட வேலை. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எது தேவையில்லை. இப்போ ஒரு மேக்கப் கோர்ஸ் போய் படிக்கிறாங்க. முதல் கேள்வி, எங்கேருந்துமா பேசுறீங்க, உங்கள் பேர் என்ன, எப்போ கோர்ஸ் முடிச்சிங்க சார்? ஒரு 1 மந்த் ஆகுது. ஓகே, என்ன ப்ராடக்ட் வேணும்னா அது எனக்கு தெரியாது சார். அப்போ நீங்கள் எப்படி கோர்ஸ் முடிச்ச மாதிரி? கோர்ஸில் என்னென்ன கவர் பண்ணீங்க? நம்ம கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது, வர்றவங்களுக்கு தெரியும். பட் இவங்க ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டட் ஆகாத ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்றது தெரியல. ப்ராடக்ட் நாலேஜே இல்லை. ஓகேங்களா? ரெண்டாவது ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை. ஒரு மேக்கப்புக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அந்த ப்ராடக்டோட ரேட்டும் அவங்களுக்கு தெரியாது. மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அதுதான் இங்கே இப்போத்தோட ட்ரெண்டு. இந்த எந்த நாலேஜுமே இல்லாமல் இருக்கிற பர்சன் தான் இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த எல்லா நாலேஜும் இருக்கிற பர்சன் வந்து அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க தான் சினிமாவில் இருக்காங்க. அவங்க சைலண்ட்டாக அவங்க ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் தாண்டி பீப்புளோட மைண்டு பொறுத்த வரைக்கும், மேக்கப் பொறுத்த வரைக்கும் 10 நாள் தான், 15 நாள் தான். இது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மைண்ட் செட்டில் வர்ற யாராலையும் சக்சீட் இல்லை. ஒரு கரெக்டான ஒரு வெட்டிங் ஈவெண்ட் கூட பண்ண முடியாது. இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ நார்மல் லேமேன் சைட்ல இருந்து நீங்க பாருங்க, ஓகே, பேஜை திறந்தாலே ஏகப்பட்ட பேர் ஆட் கொடுக்குறாங்க, நிறைய விஷயம். இவங்க தான் குவாலிஃபைடு கரெக்டான ஆள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, எப்பவுமே எனக்கு பிடிச்ச 2 வேர்டு ஒன்று இருக்கு. ஒன்று அறிவு, 2வது பகுத்தறிவு. ஓகேங்களா? அறிவு வந்து எதுக்கு திங்க் பண்ணணும், எதுக்கு பேசணும், எதுக்கு பண்ணணுன்றது இருக்கு. பகுத்தறிவு அதை விட ஒரு படி மேலே. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு 50,000 கொடுத்துட்டு நெத்து சுட்டி எப்படி வைக்கிறதுன்னா போய் அங்கே கேள்வி கேட்பீங்க. அது எப்படி? அது வந்து நெத்து சுட்டி எப்படி வைக்கிறதுன்னு கேள்வி கேட்குறதுனா அறிவாக இருக்கலாம். ஆனால் பகுத்தறிவில் அது சேராது. ஏன்னா அது கூட தெரியாத அளவுக்கு நீ ஒரு ஃபீமேலா, ஒரு பின்னி எப்படி குத்துறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபீமேலா இங்கே பார்த்தேன்னா இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை வச்சு நம்ம என்ன வேணுனாலும் பண்ணலாம். அறியாமை கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்சே ஒரு விஷயத்த தப்பு பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகுறாங்க. யார் ஆகுறாங்க? நல்லா கஷ்டப்படுறவங்களா? கிடையாது. ஓகேவா? நல்லா 4 விஷயங்கள் வந்து சோஷியல் லெவலில் அப்டேட் பண்ணுறவங்களா? இல்லை. எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறவங்களா? இல்லை. எவன் ஒருத்தன் பைத்தகார மாதிரி பண்ணுறானா அவன் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். ஏன் அவுத்து போட்டு ஆடுற பெண்கள் கூட தான் ட்ரெண்டிங். ஓகேங்களா? பட் இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்றது தெரியல. அதை ட்ரெண்டிங் ஆக்குறது யாரு? மீடியா கிடையாது. மீடியா வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் மீடியாவோட வேலை இருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? மீடியாவோட வேலை வந்து கண்ணாடி தான். ஓகேங்களா? யாருக்கு வேணா காமிக்கும். பட் அதை தாண்டி பீப்புள் தான் அதை ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது யார் பண்றது? மக்கள் தான். அவ்வளோதான். இங்கே அது மாறினாலே இங்கே மீடியாவும் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஒருத்தன் வரான், அவனுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 10 லைக் கூட போகலன்னா இன்னொரு வாட்டி அவன் அந்த வீடியோக்குள்ளே வருவானா? வரமாட்டான். ஒரு 10 வியூ கூட போகலன்னா அவன் இன்னொரு வாட்டி அந்த வீடியோக்குள்ளே வருவானா? வரமாட்டான். ஒரு 10 ஷேர் கூட வரலன்னா அவன் வருவானா? வரமாட்டான். பட் அது அங்கே வர்றப்போ தான் மீடியாவுக்கு ஒரு ப்ரொமோட் தேவைப்படுது. அதனால தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் மீடியா பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க. பட் இங்கே முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா பப்ளிக் தான். ஏன் சார் இப்போ வந்து இந்த மேக்கப் இது வந்து அவ்வளோ பூமில் இருக்குது, பயங்கர பூமில் இருக்குது? ஒருவேளை மக்கள்லாம் வந்து சினிமா ஸ்டார்ஸை பார்த்துட்டு அந்த தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸில் அந்த மாதிரி பூம் ஆயிடுச்சா, இல்லை இந்த டைம் அந்த மாதிரியா? காட்டில் ஒரே மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது மேக்கப் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பூம் ஆகுதுமா. மேக்கப்புக்கு என்றைக்குமே வேல்யூ உண்டு. ஆனால் அந்த மேக்கப் பண்ணுற பர்சனுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டேன்னா இப்போ இல்லை. ஏன், எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்குன்ற பேரில் இருக்காங்க. ஆனால் இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு ஜல்லடை போட்டு தேடினா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கேமரா வாங்குறவங்க எல்லாம் கேமரா ஆர்டிஸ்ட் ஆகிட முடியாது. அதே மாதிரி மேக்கப் போய் படித்தவங்கலாம் இன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட முடியாது. அதனால் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு சல்லடை இருக்குது.
அது சலிச்சா இங்க என்ன தேருன்றது நமக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப சேஃபாலாம் நீங்க இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளோ மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க, நார்மலா இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு மேக் ஓவர்ஸ் கொடுத்துருப்பீங்க, செலிபிரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? எந்த ஹீரோயினுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்தா அழகா இருக்கும் அப்படின்னு தோணும்? ஆக்சுவலி வந்து நீங்க ஹீரோயினோட கம்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க காமன் கேர்ள்ஸுக்கு கூப்பிட்டு கூட நீங்க ஒரு அழகா ஒரு லுக்கு கிரியேட் பண்ணாலே அவங்கள ஹீரோயின் மாதிரி காமிக்கலாம். அதுக்கு பேர் தான் வேணாம், நான் கேக்குறது ஹீரோயின் பேரை சொல்லுங்கன்ற. எவ்வளவு பார்த்திருப்பீங்கல்ல சார், இந்த ஹீரோயினுக்கு இந்த மாதிரி லுக்கு கொடுத்தா அட்டகாசமா இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து ரசிச்சது உண்டா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு ஓவியன் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெயிண்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்சது தான். அதுல ஒரு சில இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுக்கு நான் இந்த மாதிரி மெனக்கெட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கேட்குறேன். எப்பவுமே எனக்கு மேக்கப்ல ரொம்ப பிடிச்சது பார்த்தேன்னா 80s டைப்லான மேக்கப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செட்டில்டாவோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மேக்கப்ஸ் தான் வந்து என்றைக்குமே ஒரு இது. ரீக்ரியேட்ன்றது வந்து நம்ம அதை கிரியேட் பண்ணுறது ஒரு எஜுகேஷனாக நம்ம அந்த நாலேஜ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். பட் ஆனால் ரியாலிட்டிக்கு வந்து அது வந்து இதாகுது. இப்போ நம்ம ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஃபீமேலை வந்து ரீக்ரியேட் பண்ணி காட்டினா அவங்களுக்கு பிடிக்காது. என்ன மாதிரியே காமிங்க, எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் போதும், ஆனால் நான் அழகாக இருக்கணும், இதுதான் அவங்களோட பதிலாக இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் வெளியே பண்ணுறப்போ ஒரு எஜுகேஷனாக இது கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்களும் இதை கற்றுக்கோங்கன்றது மாதிரி தான் பண்ணலாமே தவிர பட் இது எல்லாருக்குமே பண்ண முடியாது. எந்த ஸ்டாருக்கு, எந்த ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்கு வந்து ட்ரெடிஷ்னல் லுக் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திலோத்தம்மாக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஏன் நல்லா இருக்கும்னு நான் அவங்களுக்கு சொன்னேன்னா, அவங்க பண்ணது பார்த்தோன்னா ஒரு படம் தான், அதுக்கப்புறம் அவங்க படமே பண்ணலை. ஓகேங்களா? அவங்க அந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜானரில் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள ஒரு ட்ரெடிஷ்னல் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஜானரில் இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்தேன். எதுக்காக பார்த்தேன்னா, நான் ஒரு லுக்கை அந்த மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். உங்களை யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. இன்னொரு ஒரு கேள்வி சார், இந்த ரீக்ரியேட் அப்படின்றது வந்து ரொம்பவே அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. ஐ திங்க் மார்க் ஆண்டனி படத்துல அந்த பொண்ணோட சாயல் வந்து சிலுக்கு மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஆனா அச்சசல் சிலுக்கு மாதிரியே வந்து ஆன் ஸ்கிரீன்ல உங்களை மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கொண்டுட்டு வந்துருவீங்க. இந்த ரீக்ரியேட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த ரீக்ரியேட் வந்து அப்படியே கொண்டுட்டு வர முடியுது? ஆக்சுவலி வந்து இது வந்து பாதி ஒர்க்கு பார்த்தோன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இருந்தாலும் பாதி ஒர்க்கு வந்து அந்த பொண்ணுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கணும் மெயினா. ஓகேங்களா? அந்த ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் அ டிராயிங் ஆர்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த கிரியேட்டிவிட்டின்றது பண்ண முடியாது. டிராயிங் ஆர்ட் வேறு. இப்போ வந்து ஒரு ஓவிய கலைஞர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன மாதிரியே வரைங்கன்னா அவன் கண்டிப்பாக வரைஞ்சி காட்டுவான். ஓகேங்களா? அது வந்து வரைபடம். ஓகேங்களா? பட் ரீக்ரியேட்ன்றது வந்து அவன் எப்படி வேணுனாலும் அந்த வெள்ளை பேப்பரில் வரையலாம். ஓகேவா? ஆனால் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதே மாதிரி கிரியேட் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு அவங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒத்துழைக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரஜினி மாதிரி ஒருத்தர் இருக்காரு, விஜய் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. கடவுள் வந்து ஒருத்தர் மாதிரி இத்தனை பேர் அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேர் அந்த மாதிரி முகங்கள்ல பாக்குறோம். நீங்க யாருக்கு வந்து இப்போ ரீக்ரியேட் வீடியோ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க வரப்போற காலங்கள்ல? ரீக்ரியேட் வீடியோன்றது பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ரேயாக்கு பண்ணியிருக்கேன். ஸ்ரேயா மாதிரியே வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் நயன்தாரா மாதிரி அவங்களோட ஐ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு யாருமே அந்த அளவுக்கு தோணலை. இப்போ வர்ற ஜென்ரேஷனில் வந்து ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னா இப்படி வராங்க அப்படி போயிடுறாங்க. பட் நமக்கு காலத்துக்கும் அழியாமல் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இருக்காங்க. ரேகா மேடம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அமலா, ஓகேங்களா? அவங்க எல்லாம் வந்து அமலா மேமெல்லாம் மேக்கப்பே கிடையாது. ஆக்சுவலி அவங்க ரியலாகவே தான் நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஜானரில் இருக்கிறவங்கலாம் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மி. சார், க்ரூமிங், அதாவது இந்த செல்ஃப் க்ரூமிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? செல்ஃப் க்ரூமிங் வந்து யாருக்கு, ஃபீமேலுக்கா மேலுக்கா? 2 பேருக்குமே வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆம்பளை பசங்கள்லாம் பாவம், அவனுங்க நேச்சுரல் பியூட்டியில் தான் இருக்கானுங்க. கண்டிப்பா அவங்க என்னைக்குமே உண்டு. என்னைக்குமே அவங்க அழகு சார். ஆண்கள் என்னைக்குமே அழகு. நான் கேட்கறது பெண்கள். பெண்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் ரொம்ப இப்போ தேவைப்படுதோ? ஆக்சுவலி வந்து எல்லாத்தோடையுமே ரொம்ப அழகுன்னு பார்த்தோன்னா பெண்கள் தான். உண்மையே சொல்லணும்னா அவங்களோட அழகை தாண்டி ஒரு விஷயத்த வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிச்சே தவிர பட் உண்மையிலே அழகுன்னு பார்த்தா பெண்கள் தான். ஏன் அந்த காலத்தில் நம்ம அம்மா எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் மேக்கப்பே பண்ணலையே, அவங்கெல்லாம் நேச்சுரல் பியூட்டியாக தானே இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு ஏன் மேக்கப் தேவைப்படுதுன்னா, தள்ளப்படுறாங்கன்னா அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம்.
இப்போ வந்து அப்படியே சொல்கிறோமே காலகட்டத்தில் வந்து எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு நிரந்தரமானது. இந்த யூனிவர்ஸை தாண்டி நம்ம ஒரு யூனிவர்ஸுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையே. அதே யூனிவர்ஸில் நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தேவையப்படாது ஃபீமேல்ஸ்க்கு. அவங்க ரொம்ப அழகுதான், அதுல குறைய கிடையாது. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லிருப்பாங்க, நான் தூங்கி எழுந்த உடனே கூட ரூமை விட்டு வெளியில வரும்போது லிப்ஸ்டிக் ஐப்ரோ எல்லாம் போட்டுன்னு தான் வருவேன், இல்லைன்னா எனக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸே உடையுது அப்படின்றாங்க. இது அவங்க மட்டும் இல்ல சார், எல்லா பெண்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மேக்கப் இல்லனா எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்ல. ஓகே ஓகே. ஒரு சில பேர், நான் சொல்ல விரும்பல, தூங்குறப்பவே லிப்ஸ்டிக் போட்டுட்டு தூங்குறாங்களாம். நிறைய பேர் இருக்காங்க, சீரியஸ்லி நிறைய பேர் இருக்காங்க. மேக்கப் பண்ணிட்டு தூங்குறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. லிப்ஸ்டிக் இல்லாமலே இருக்கிறவங்க கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது அதையும் தாண்டி வந்து ஃபீமேல்ஸ் வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து லிப்ஸ்டிக்ன்றது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். சில பேர் லிப் பாம் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்கின் கேர் எடுப்பாங்க, சில பேர் மேக்கப்பே இல்லாமல் இருக்கவே முடியாது அவங்களால. பட் இது எல்லாத்தையும் தாண்டின்னு பார்த்தோன்னா அவங்களே ஒரு திரையை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டா அந்த விஷயத்தை தாண்டி இவங்களால வெளியே வரவே முடியாது. மேக்கப் இல்லாமல் இவங்களால வெளியே வரவே முடியாது. அப்படி நான் வெளியே வந்துட்டேன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களே மைனஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப கம்மி, நான் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கேனோ, நான் கரெக்டாக இல்லையோ இன்னைக்கு, இப்போ இவ்வளோ பப்ளிக்குள்ளே போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செல்ஃப்குள்ளே அவங்கள வந்து தள்ளப்படுறாங்க. அதனால இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஐடி பீப்புளா இருக்கட்டும், அதுக்கப்புறமேல் எல்லாருக்குமே அந்த காலத்துல இந்த கூத்து கட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா அவங்க மட்டும் தான் வந்து இந்த ரூஜ் ஜிகினா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த சமுதாயம் அவங்களே தப்பா பார்க்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஐடி பீப்புளா இருக்கட்டும், பக்கத்து தெரு போற அக்காவா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா மேக்கப் போட்டு தான் போறாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, கூத்து கட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப அழகான விஷயங்கள், ரொம்ப அழகா அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. எதுக்குன்னா காமனாக இருக்கிற ஃபேஸ் கட்டுக்கும் அந்த ஒரு ஃபேஸ் கட்டு சேஞ்சாக இருக்கணும், பப்ளிக் வந்து நம்மளை பார்க்கணும், நம்மளும் ஒரு எலிகெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ண, அது ஒரு அழகான ஒரு மேக்கப். அது ரொம்ப அழகாக இருக்குங்க. நான்லாம் போய் ரசிச்சிருக்கேன். நல்லா சின்ன வயசுல வந்து ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கூத்து கட்டுறதே ரெண்டுமே அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான், அது திருப்பி எல்லாம் கிடைக்காது. இதை பத்தி பேசுறப்போ ஒரு முக்கியமான கேள்வி, எப்படி சார் 28,000 பேர் பாஸ் அவுட் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து? அது காரணம் வந்து நம்மளோட என்டையர் டீம் தான், எல்லாருமே சேர்த்து உழைச்சது தான். அது நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 100 மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கல்வி கொடுக்கலான்னு சொல்லி. அந்த 100 200 மாறிடுச்சு, 200 300 மாறிடுச்சு, 300 500 மாறிடுச்சு. 12வது பார்ட்டு இப்போது வரப்போகிற மார்ச் 31 நம்மளோட கிராண்ட் பிரைடல் செமினார் ரெகுலராக நடக்கிற இடத்துல தான். ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க, எல்லா ஊர்லேருந்துமே. ஓகேவா, சென்னை ஆல்மோஸ்ட் கவர் ஆகும், 4 ஸ்டேட்லேருந்து வராங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு எஜுகேஷன் தேவைப்படுது. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வந்தவங்க தான். இவங்க எல்லாருமே வேறு இடத்துல வேறு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், நிறைய செலிப்ரிட்டி இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே போய் படிச்சுட்டு வந்தவங்க தான். இவங்களுக்கு அந்த நாலேஜ் இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் இதில் ஏமாந்தவங்களும் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி குறைன்றது ஒரு விஷயம் சொன்னால் யாருக்கு சொல்லணும்னா பப்ளிக் மேலே தான் சொல்ல முடியும், வேறு யார் மேலேயும் சொல்ல முடியும். சூப்பர் சார். ஸோ 28,000ன்றது சீக்கிரம் 28 லட்சம் ஆயிடணும்னு நினைக்கிறேன். காலம் இன்னொன்று சார், அதாவது இப்போ ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசணும் இல்லையா, இப்போ உங்ககிட்டயே வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அது எப்படி சார் மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பிராண்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிராண்டுன்றது வந்து ஒரு எலிகென்ட் இருக்குது, அதுக்கு ஒரு நேம் பிராண்ட் இருக்குது, தப்பு இல்லை. பிராண்டை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ பிகினர்ஸாக இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ட்டும் ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் ப்ராடக்டோட நாலேஜை கற்றுக்கணும். ஒரு 300 ரூபாய் ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், 3000 ரூபாய் ப்ராடக்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணணுன்ற நாலேஜை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு போய் நீங்கள் ஒரு பிரைடுக்கு போய் ஒரு மேக்கப் பண்ணுறீங்க, ஓகேங்களா, அதில் லைனராக இருக்கட்டும், காஜோலாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து பிராண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. 3000 ரூபாய் கொடுத்து லிப்ஸ்டிக் வாங்கினா தான் அங்கே ஒட்டும்னா அது தப்பு, ஓகேங்களா. 3000 ரூபாய் கொடுத்து ஐப்ரோ பவுடர் வாங்கினா தான் அங்கே வரும்னா அது தப்பு. 3000 ரூபாய் கொடுத்தா தான் காஜல் வந்து வரும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பு. அதனால் இங்கே 100 ரூபாய்க்கும் நல்ல ப்ராடக்ட் இருக்குது, 3000 ரூபாய்க்கும் நல்ல ப்ராடக்ட். இப்போ 100 ரூபாய் ப்ராடக்ட் போட்டால் சைடு எஃபெக்ட்லாம் வராதா? எதுவுமே வராது. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சைடு எஃபெக்ட்னு உங்களுக்கு எப்போ வரும்னா அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரி ஆனால் மட்டும்தான் வரும்.
மற்றபடி நீங்கள் 100 ரூபாய் இல்லை 50 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கினா கூட அதை எக்ஸ்பீரி டேட்டு தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது எந்த மாதிரி ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களுக்கான ப்ராப்ளம் வரும். இதுதான் விஷயம். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் இந்த வருஷம் வாங்குறாங்க, அதுக்கு ஒர்க்கே பண்ணாமல் அந்த ப்ராடக்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 1 இயர் கழிச்சு அந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக கெட்டு போகும். அந்த ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கான எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக வரும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து சீல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு டேமில் இருக்கும். அந்த சீல் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அதோட எக்ஸ்பீரி பார்த்தோன்னா 6 மாதத்தில் முடிஞ்சிடும். அவன் கம்பெனிக்காரன் 3 இயர்ஸ் போட்டிருப்பான். 3 இயர்ஸ் வந்து நீ இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணாமல் வச்ச வரைக்கும் தான் 3 இயர்ஸ் ஹோல்ட் ஆகும். பட் நீங்கள் ஒன்ஸ் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டாலே 6 மந்த்தில் அந்த பாட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், இல்லையா தூக்கி போட்டுடணும். ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள் யாருக்கும் அது தெரியறது கிடையாது. எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 3 வருஷம் இருக்குல்ல எக்ஸ்பீரி டேட்டு, நம்ம விருப்பத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராடக்டை வந்து ரொம்ப டேம் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதனால சைடு எஃபெக்ட்ஸும் கிடைக்கும். அந்த ப்ராடக்டோட அவுட் என்னவோ கம்ப்ளீட்டாக வராது. இந்த நாலேஜே நம்ம பில்ட் பண்ணோம். அதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் நாலேஜ். அரசியலுக்கு வரப்போறதா பரபரன்னு பேச்சு அடிப்படுது. சத்தியமா இல்லை, சத்தியமா இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், எஜுகேஷன் எல்லாருக்கும் போய் சேரணும், அது பொதுவாக சேரணும், விலை கம்மியில் போய் சேரணுன்றது தான் ஆரம்போட டாட். அது ப்ராடக்டாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு கமெண்ட்ஸ் வாங்க. இப்போ நான் சொல்கிறேன், பேஜில் போய் பாருங்கள், எல்லாரோட கமெண்ட்ஸும் இருக்கும். இன்பாக்ஸை ஆஃப் பண்ணாத ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அது அறம் மட்டும்தான். என்றைக்குமே ஆஃப் பண்ணாது. அது நைட்டாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், எந்த வீடியோவை கூட இருக்கட்டும். ஸோ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பட் இந்த துறை வந்து தெரியாமல் இதுக்குள்ளே வராதுங்க. இது என்னன்ற விஷயத்த நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நான் ஒருத்தர் 2 பேர் நான் சந்திக்கல. ஒவ்வொரு நாளும் நம்மளோட அறம் ஸ்டுடியோவுக்கு அவங்க ஃபேமிலியோடு தான் வராங்க. ஆக்சுவலி அவங்க ஏன் வராங்கன்றது எனக்கு தெரியாது, ஃபேமிலியோடு வராங்க. ஃபேமிலியோடு வர்றப்போ நான் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறது என்னென்னா, அவங்களோட எல்லாரோட மென்டாலிட்டி என்னென்னா ஒன்று தான், எப்படியாச்சும் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிட முடியாதா, ஏதாவது நம்ம சம்பாதிக்க முடியாதா, நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஓரமாக அவங்களோட கண் மூலையில் வந்து அந்த ஒரு ஆசை வந்து இங்கே இருக்கிற எல்லா ஃபீமேலுக்குமே இருக்குது. பட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பட் அது தப்பு கிடையாது. பட் ஆனால் அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது முறைப்படியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் உங்கள் ஃப்யூச்சரில் என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு சக்சீட் ஆக முடியும். இல்லைனா அது ரொம்ப கஷ்டம். இங்கே நான் மறுபடியும் ஒரு விஷயத்த வைக்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 15 நாளில் இந்த ஃபீல்டை வந்து கம்ப்ளீட் ஆக முடியாது. இங்கே சில மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, வந்துட்டு எதேதோ பேசுவாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாகவே இருக்கும். அவங்க ப்ராடக்ட்டு தெரியாது, ப்ராடக்ட் நாலேஜு தெரியாது, பட் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னென்னா, எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் போன வருஷம் தான் கோர்ஸ் முடித்தேன், போன மாதம் தான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட இருக்குது, இப்படின்னு தன்னைத்தானே ஒரு பொசிஷனில் வச்சு பேசுவாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு எதுவுமே தெரியலன்றத அவங்களுக்கு தெரியலன்றது. இதை அவங்க என்னைக்கு ரியலைஸ் பண்ணுறாங்களோ ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி நிறைய ஏமாற்றங்கள் கண்டதும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தோன்னா இதில் தான், இந்த ஃபீல்டில் தான் நிறைய ஏமாற்றம். காசு கொடுத்து ஏமாந்ததுன்னு பார்த்தோன்னா வெளியே சொல்லிக்க முடியாத பீப்புள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க மேக்கப் ஃபீல்டில். அதனால் இந்த துறைக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாமே அலசி ஆனந்து வரலாமா வேணாமான்னு பார்த்துட்டு வாங்க. உங்கள் பின்னாடி ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது, அவங்க உங்களை ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க உங்கள் மேலே. நம்ம பொண்ணும் போய் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டா, படிக்க போகிறா, நம்ம ஒய்ஃபும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க, நம்ம அக்காவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க, ஒரு அண்ணன் நினைப்பான் என் தங்கச்சியும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க, இப்படின்னு ஒவ்வொரு உறவும் உங்கள் பின்னாடி வந்து உங்களுடைய அன்பான விஷயத்துக்காக வந்து அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு ஏமாற்றம் தான் இவங்களுக்கு மிஞ்சுதுன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அதனால இவங்க சொசைட்டிக்கு ஏமாத்துறாங்களோ இல்லையோ, தன் குடும்பத்துக்கு நிறையவே ஏமாத்துறாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே சக்சீட் ஆகிட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக இதில் ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று பண்ணணும். என்றைக்குமே எனக்கு தெரியும்ன்ற விஷயத்தை தாண்டி ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம சக்சீட் ஆகிடலாம். எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லி கொடுங்க, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் எந்த ஃபீமேல் இருக்காங்களோ அந்த ஃபீமேல் இங்கே கண்டிப்பாக சக்சீட் ஆகுவாங்க. இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு விமனோட ஸ்ட்ரகிள் என்னவா இருக்கும்? ஃபேமிலிலையும் ப்ரொஃபஷனலில் ஸ்ட்ரகிள்னா ஒர்க்கு வந்து கரெக்டாக பண்ணணும், அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். வெட்டிங் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும், டைமிங் ஸ்ட்ரகிள் இருக்கும்,
எது யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்கிற எதுவுமே அங்கே கரெக்டாக நடக்காது. ஃபேமிலி ஸ்ட்ரகிள்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு விஷயந்தான். எல்லார் வீட்லேயுமே ப்ரெஷர் குக்கர் இருக்கும். நான் சொல்கிற ப்ரெஷர் குக்கர் வந்து இது கிடையாது, பீப்புளோட ப்ரெஷர் குக்கர். உங்கள் பின்னாடி ஒருத்தர் வந்து விசில் மாதிரி ஊதிட்டே இருப்பாங்க, உங்களை வந்து டிமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ நம்ம அதெல்லாமே ஸ்ட்ரகிளாக எடுத்துக்காம நீங்கள் எதில் ஒரு விஷயத்தில் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்களோ அதை தாண்டி போங்க. முதல்ல மோட்டிவேஷனை விட்டுடுங்க. மோட்டிவேஷனை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தாலே நமக்கான மோட்டிவேட் அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இங்கே பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம யாரோட மோட்டிவேஷனாவது கேட்டாலோ இல்லை யார்கிட்டாவது நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டாலோ நம்மளும் ஒரு சக்சீட் ஆகிடலாம். காலைல எந்திரிச்ச உடனே ராமாயணம், நைட்டு தூங்குறப்போ மகாபாரதம். இது கிடையாது சக்சீடு. சக்சீடுன்றது ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க்கு யார், எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், யார் அந்த இடத்துல வைக்கிறாங்களோ அவங்களுக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். ஒர்க் ஹார்ட், நெவர் ஃபெயில். கிரேட் சார். இப்போ நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸை மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ எல்லார்கிட்டையுமே ஒரு டெத் சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸ் பின்னாடி என்ன ஒரு சீக்ரெட் இருக்குது? ஒரு சைலண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெகுளித்தனமாக இருக்கட்டும், இல்லை அதிகமான புத்திசாலியாக இருக்கட்டும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லட்டுமா, அதிகமான புத்திசாலி பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கே யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேச முடியாது. எப்பவுமே பாருங்க, கலகலன்னு இருக்கிறவன் பக்கத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷமாச்சு நிம்மதியாக சிரிச்சுன்னு இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி. அதே இன்னொரு கேரக்டர் பார்த்தோன்னா ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அமைதி வந்து ரொம்ப அழகு தான், ஆனால் அது எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. அதனால் இங்கே 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. அமைதிக்கு பின்னாடி பெரிய தோற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அவங்க திங்க் பண்ணி அந்த விஷனை வந்து வெளியே கொண்டு வர்றதுல தான் இருக்குது. ஒருத்தன் பயங்கரமாக திங்க் பண்ணுவான், அவனோட திங்கிங் பார்த்தோன்னா ரொம்ப பேடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து நார்மலாக திங்க் பண்ணுவான், அவனோட திங்கிங் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒருத்தன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் அவன் இங்கே சக்சீட் ஆகும். அதனால நம்ம சைலண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு விஷுவலே இருக்குது. அது எவன் கரெக்டாக க்ரியேட் பண்ணி வெளியே கொண்டு வரானோ அவன் தான் எங்கள் சூப்பர் ஹிட். ஓகேவா? ஸோ சூப்பர். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையான முறையில் போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி.